ஒரு கடைக்காரர் ஒரு பொருளுக்கான எம்ஆர்பியை விட அதிகமாக விலை வசூலிச்சா என்ன பண்றது அப்படின்றது தான் கேள்வி. சட்டப்படி லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009 படி ஒரு பொருளுக்கான எம்ஆர்பியை விட கடைக்காரர் அதிகமான பணம் வசூலிக்க கூடாது. இப்போ எம்ஆர்பி அப்படின்றது எப்படி நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொருளை தயாரிப்பதற்கு ஆகிற செலவு, அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆகிற செலவு, அது போக அதை விற்கிறவருக்கான மார்ஜின், அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸஸ், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி மேக்சிமம் இந்த பொருளை இவ்வளவு ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விலை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி சில பேர் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு சில கடைக்காரர்கள் அந்த எம்ஆர்பியை தாண்டி சேல் பண்ணுவாங்க ரீட்டைலில் பண்ணும்போது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, 1915 1915. இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய புகாரை நீங்க பதிவு பண்ணலாம். அந்த புகாரை அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த கடைக்காரர் தவறு பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த நுகர்வோருக்கு அதுக்கான இழப்பீடும் வழங்கப்படும்.